வணக்கம். சக்தி விநாயகா ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மாத பலனா மே மாதம் மீனராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்துல கிரக நிலையினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அதனால நமக்கு எது மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மே மாதம் பாத்தீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு எப்படிப்பட்டது நடக்க போகுது நம்ம பார்க்க போறோம். பொதுவாக மீன ராசியோட அதிபதியே பாத்தீங்கன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த ரிஷப ராசியில இருந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு மிதுன ராசிக்கு மாற போறாரு. அப்படி மாறும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு மாற்றங்கள் வருமா இல்லையான்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா குருவோட வீட்டுல இருந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரப்போறாரு. அதெல்லாம் 4ஆம் இடத்துல குரு இருக்காரு. இதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாம உங்க ராசியில 1.5 வருஷமா ராகு பகவான் இருந்தாரு. அதே மே மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா ராகு பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அப்படியே மாற போறாரு. விரைய ராகுவா வரப்போறாரு. அப்படி விரைய ராகுவா வரும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிச்சயம் கண்டிப்பா கொடுப்பாரு. அது இல்லாம இப்ப ஜென்மச்சனி இப்ப உங்களுக்கு நடந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிர பகவான் உங்க ராசியில உச்சம் பெறாரு. அப்படி உச்சம் பெறும் பொழுது இந்த மீனராசி பொறுத்தளவுல ஜென்ம சனி நடந்தாலுமே கூட உங்களுக்கு சுக்கிர பகவான் உச்ச கிரகமா இருக்காரு. இப்ப இங்க மீனராசி பொறுத்தளவுல இப்ப மே மாதத்துல ஆடம்பர வாழ்க்கையில கொஞ்சம் நீங்க விரும்புவீங்க. அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு செயல்பட்டீங்கன்னால் அது கட்டாயம் உங்களுக்கு சக்சஸா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது இல்லாம குடும்பஸ்தானத்துல சூரிய பகவான் உச்சம் பெறாரு. மே மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் உச்சம் பெறாரு. அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா மேசராசியில இருக்கிற சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு மாற போறாரு. அது குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் 5ல நீச்சம் பெறாரு. அப்படி நீச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா தடப்பட்ட காரியங்கள் இதெல்லாமே கொஞ்சம் விலகும். அது இல்லாம செவ்வாயோட வீட்டுல சூரியன் இருந்ததுன்னா மாணவ செல்வங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் வருங்க. கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஏதாவது நீங்க ட்ரை பண்ணீங்க, இல்ல அரசு வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணீங்க, இல்ல ஆல்ரெடி நான் அரசு வேலையில இருக்கேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். இதே கவர்மெண்ட் ஜாபுக்கு ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு மார்க்க நல்லபடியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புல இருக்கும். இதுக்கு முன்னாடி மீனராசிக்காரங்க பாத்துட்டீங்கன்னா ஏதாவது எக்ஸாம் எழுதி இருந்தீங்கன்னா ஜஸ்ட் மார்க்ல மிஸ் ஆயிருப்பாங்க. ஒரு 5 மார்க்ல 3 மார்க்ல அது மாதிரி மிஸ் ஆயிருக்கும். கைக்கு என்னது கூட வாய்க்கு எட்ட வேண்டிய சூழ்நிலையில் இல்லாம இருந்திருக்கும். அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா மீனராசி பொறுத்தளவுல இந்த மே மாதம் கண்டிப்பா அரசாங்க வேலைக்கு கண்டிப்பா நிச்சயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது மட்டும் இல்லாம சகோதரத்துல பாத்துட்டீங்கன்னா மன கருத்து வேறுபாடுகள், உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள், ரத்த சம்பந்தப்பட்ட வகை பிரச்சனைகள், உறவு முறைகளான பிரச்சனைகள், சகோதர வகையில பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு வந்தனால கண்டிப்பா ஒரு அன்பாவும் அரவணைப்பாகவும் ஒரு அக்கறையாகவும் இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பா உங்களுக்கு உருவாகும். அது 4ஆம் இடத்துல குரு பகை பெற்றிருந்தாலுமே கூட உங்களுக்கு தாய் வகையில நல்ல சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் வரும். அவங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா மன வேதனைகள் அதிகமா நடந்திருக்கும். அவங்களுக்குமே பாத்துட்டீங்கன்னா இந்த மன உளைச்சல்கள் எல்லாமே விலகி ஒரு அற்புத ஒரு அன்பாவும் கண்டிப்பா நடந்ததுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது இல்லாம உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பா கண்டிப்பா உங்களுக்கு அமையும். அது இல்லாம பாத்தீங்கன்னா புதனும் கல்வி சம்பந்தப்பட்டதுல மேசராசில இருக்கிறதுனால மாணவ செல்வங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள், கல்வியில மாற்றங்கள், கல்லூரியில மாற்றங்கள், நம்ம நினைச்ச மாதிரி கோர்ஸ் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டாயம் அது மாதிரி அமையறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பாத்தீங்கன்னா தொழிற்ஸ்தானத்தையும் குரு பாக்குறாரு, விரயஸ்தானத்தையும் குரு பாக்குறாரு, 12ஆம் இடத்தையும் குரு பாக்குறாரு. அப்படி குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா தொழில நல்ல மாற்றங்கள் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா 7 சனி ஜென்மச்சனி நமக்கு நடக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு விடாது. இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா அப்படிங்கிற
ஒரு தடுமாற்றத்திலேயே நம்ம வந்த வாய்ப்பு கூட நம்ம தவற விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு தொழில நல்ல மாற்றங்கள் வரும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களால ஒரு இடத்துல வேலை செய்யறதுக்க முடியாது, வேலை செய்யற இடத்துல நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா வந்து முடிகிறது. நீங்க ஒருத்தரை நம்பி பொறுப்பு கொடுத்துருப்பீங்க, அவங்க உங்களை ஏமாத்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா நிச்சயம் இந்த மே மாதம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா நமக்கு வந்த வாய்ப்பை நம்மளால தக்க வச்சுக்க முடியலையே, நம்ம பயன்படுத்த முடியலையே அப்படிங்கிற வருத்தம் எப்பவுமே மேனராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஆனா நான் சாதிச்சு காமிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதனோட சிம்பிளே வந்து பாத்தீங்கன்னா மீனுங்க. எப்பவுமே கழுவுறு மீன்ல நழுவுறு மீன். ஒரு பிரச்சனை வந்தா சமாளிக்கக்கூடிய திறமை எப்பவுமே மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதனால நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம்ங்கிறது இல்லைங்க. இப்ப ஜென்மச்சனி நடக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா தான தர்மங்கள் பண்ணுங்க. சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாதீங்க. விநாயகரோட வழிபாடுகள் நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். அசியா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா வாகனத்து மேல, கோல்டு மேல, தொழில் மேல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. நீங்க அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது என்னன்னா நமக்கு தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்கு வரலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு அசியா சொத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. வீடு கட்ட முடியல அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நிச்சயம் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இடம் வாங்கறதுக்கு வாய்ப்புகள், பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள். இதுக்கு முன்னாடி நீங்க அஸ்வர் போட்டிருப்பீங்க, பாதியில நிற்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மே மாதம் கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஒரு அமைப்பாகவும் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள இந்த ஜென்மச்சனி நடக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போறது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் உச்சம் பெறாரு. அந்த சூரியன் உச்சம் பெறும் பொழுது இந்த டயத்துல கொஞ்சம் கோபங்களும் பிடிவாதங்களும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள விட்டு கொடுத்துட்டு நீங்க போனால் கண்டிப்பா எல்லாமே சக்சஸா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்துட்டு போயிட்டு தான தர்மங்கள் பண்ணுங்க. இரவு நேரத்துல வாகனங்கள் முடிஞ்ச அளவுக்கு போக்குவரத்துல தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அலர்ஜி ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், தலை சம்பந்தப்பட்ட வலி, வயிறு சம்பந்தப்பட்ட வலி, லேடிஸ்களுக்கு இந்த பிளட் சம்பந்தப்பட்டது, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவங்களோட ஜாதகத்துல கிரகங்களோட அமைப்பு நல்லா இருந்ததுன்னா இந்த உடல் ஆரோக்கியங்கிறது கண்டிப்பா நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி கடன் வந்து பாத்தீங்கன்னா 7 சனியில கடன் அதிகமா வாங்கிட்டீங்கன்னா கடன் கட்டக்கூடிய சூழ்நிலையில முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்காம குடும்பத்தை வழி நடத்த பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். பட் இப்ப நம்ம பொது பலன்ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்குங்க. பட் இதே உங்க சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுதி நல்லா இருந்து, உங்க ஜாதகத்துல தோஷங்கள் எது இல்லாம இருந்து, கிரகங்களோட அமைப்பு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்மான பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். பட் உங்க ஜாதகத்தினுடைய முழு விளக்கம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.